கூட்டு குர்பானை சேர்ந்துருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குர்பானி என்ற இந்த அமல் ஒரு பெரிய மதரசா, ஒரு முஃப்தியினுடைய பார்வையில், ஒரு மிகப்பெரிய ஆலிம் உலமாக்களுடைய பார்வையில், ஒரு மிகப்பெரிய ஜமாத்து ஆலிம்களுடைய ஜமாத் சேர்ந்து செய்யக்கூடிய அமலாக இருந்துச்சு. மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆலிம்களோட நம்பிக்கை, அந்த ஆலிம்கள் அந்த அமலை சரியா செய்வாங்க என்ற நம்பிக்கையில மக்கள் எல்லாம் தாராளமா போயிட்டு அதை சேர்ந்து கூட்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தெருவு உள்ள ஆளுகள் யாரும் என்ன செஞ்சுட்டாங்க, இதை கூட்டு குர்பானை சட்டத்தை தெரியாத பல மக்கள் என்ன செஞ்சாங்க கேட்டா கூட்டு குர்பானை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ரேட்ல கூட எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 1600 இருந்து ஆரம்பிச்சு 2000, 3000, 3100, 3500, 3700, 4000 வரைக்கும் என்ன இருக்கு, ரேட் ஏறக்குறை இருக்கு. அதே மாதிரி பல ஸ்கீம்ஸ், பல சலுகைகள். நீங்க குர்பானி கறியை நீங்க எங்க இடத்த வாங்கணும், எங்க ஆபீஸ்ல வாங்கணும் அப்படின்னு சில பேர், இல்ல உங்களுக்கு நாங்க ஹோம் டெலிவரி ஃப்ரீயா செஞ்சிருவோம், அல்லது ஹோம் டெலிவரிக்கு நீங்க நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் உங்களுக்கு கறியே கிடைக்காது, நாங்க இந்த கூட்டு குர்பானியை வெளிநாட்டுல செய்யறோம், நாடு கடந்த நாடு செய்யறோம், அவங்களுக்கு கறி போயிடும், உங்களுக்கு கறி கிடைக்காது அப்படின்னு சொல்லி பல மாதிரியான ஸ்கீம்ஸ்ல, பல மாதிரியான ஐடியால எப்படி ஒரு வியாபார வளர்ச்சிக்கு செய்வாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டு குர்பானி நடந்திருக்கு காரணத்தினால இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். குர்பானி என்ற அமல் நிறைவேறுவதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கு. முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது நிபந்தனை அந்த முஸ்லிம் அவர் செய்யக்கூடிய அந்த அமல் ஷரியத்தின் முறைப்படி செய்யணும். மூன்றாவது மன தூய்மை என்று சொல்லக்கூடிய இஹ்லாஸான முறையில் செய்யணும். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் நிபந்தனை இருக்குல்ல, முஸ்லிமாக இருக்கணும். இன்னைக்கு முதல் நிபந்தனையில பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியா இருக்கிறாங்க. நம்மளுடைய நபிக்கு பிறகு வேற எந்த நபி வரப்போறது இல்ல, லா நபிய பஅதி என்ற நபியை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இந்த உலகத்துல, நம்முடைய முஹல்லாக்கள்ல இன்னைக்கு நம்ம நபிய கடைசி நபியாக ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. காதியானியை பின்பற்றக்கூடியவர்கள், ஷக்கீல் பின் ஹனீஃபை பின்பற்றக்கூடியவர்கள், கோஹர் ஷாஹி என்று சொல்லக்கூடியவனை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லது 19 ஜமாத்தை சேர்ந்தவர்கள், அஹ்மதியா ஜமாத்தை சேர்ந்தவர்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டு மற்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது ஹதீஸ் மட்டும் போதும், சஹாபாக்கள் இமாம்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டங்கள்ல காதியானி, ஷக்கீல் பின் ஹனீஃப், கோஹர் ஷாஹி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிமுடைய வேடத்திலிருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று முழு உலக முஸ்லிம்களால், முழு உலக முஸ்லிம் ஆலிம்களால் சொல்லப்பட்டு ஃபத்வா இவர்கள் முஸ்லிம் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் ஆன அவங்க நம்முடைய முஹல்லாக்கள் இருக்கிறாங்க. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம குர்பானி தரும், பங்குதாரர் ஆகும். ஒரு பிராணியில, ஒரு மாடுல அதிகபட்சம் 7 பேர் இருக்கலாம், குறைஞ்சது 6, 5, 4 இருக்கலாம். அதிகபட்சம் 7 பேர். 7 பேரை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த 7 பேர்ல பை சான்ஸ் யாராச்சும் ஒருத்தர் காதியானை பின்பற்றக்கூடியவரோ, ஷக்கீல் பின் ஹனீஃபை பின்பற்றக்கூடியவரோ, அல்லது கௌஹர் ஷாஹி இந்த மாதிரி முர்த்ததான இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய கூட்டத்தை பின்பற்றுவர் அந்த பங்குதாரரா இருந்தார்னா, 7ல ஒரு ஆள் இருந்தார்னா, மீதமுள்ள 6 பங்குதாரருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, முஸ்லிமா இருக்கணும். அவர் முஸ்லிமே இல்ல, அவருடைய பங்கு அந்த மாடுல எந்த கரியில இருக்கு, முன் கையில கரியில இருக்கா, தலையில இருக்கா, வால்ல இருக்கா? அப்போ அந்த காஃபிரான ஒருத்தர், முர்த்ததான ஒருத்தருடைய பங்கு அந்த கரியில எங்க இருக்குன்னு தெரியாதனால, அது மூடலாக முபகமாக இருக்கிறதுனால மீதமுள்ள 6 பேருடைய குர்பானி கூடாது. அதனால இந்த வீடியோ மூலமாக நான் கூட்டு குர்பானி நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்கள யாரெல்லாம் கூட்டு குர்பானி ஷேர்ல சேர்றாங்களோ அவர்கள் யாரை நீங்க நோட்டமிடணும். காரணம், நீங்க நாளைக்கு அல்லாஹ்ட்ட கேட்கப்படுவீங்க. அதனால
அவங்க வரவங்க முஸ்லிமா, எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க, காதியானியா இல்ல முஸ்லிமா அப்படின்னு சொல்லி நோட்டமிடணும். அதே மாதிரி யார் பங்குதாரர் ஷேர் தரீங்களோ அவங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் எந்த இடத்துல எந்த கம்பெனில போய் நான் ஷேர் தரேனோ, பங்கு குர்பானியுடைய பங்குக்கு நான் 3000 ரூபாவோ 2000 ரூபாவோ தரேனோ, அவருக்கு இது நாலேஜ் இருக்கா? காதியானினா என்னன்னு தெரியுமா அவருக்கு? இது கெட்ட கூட்டம், முர்த்ததான கூட்டம் தெரியுமா அப்படின்னு கவனிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய அந்த மாட்டு பங்குல மீதமுள்ள 6 பேர் யாரு, அல்லது அந்த 6 பேர் யாரு தெரிய முடியல அப்படின்னா, அந்த 6 பேர்ல யாராச்சும் கெட்ட கூட்டத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்களா அப்படின்னு கவனிச்சு தரணுமே தவிர, ஏனோ தனம் தந்துடக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய காசை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யறோம், நம்முடைய செய்யக்கூடிய செலவு சரியான இடத்துல போகணும் என்பதற்காக வேண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.